மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நைல் நதிக்கு பக்கத்திலே வந்திருக்கிறார்கள். பின்னாலே ஃபிரௌனுடைய படை துரத்துகிறது. ஈமான் நைல் நதியிலே, குஃப்ர் திரத்திக் கொண்டு வருகிறது. என்ன செய்வது? என்ன வழி இருக்கிறது? இந்த நைல் நதியை கடப்பதற்கு எம்முடைய அறிவில், எம்முடைய அறிவுக்கு படக்கூடிய எந்த ஒரு சாதனம் அந்த இடத்தில் இல்லை. ஒரு போட் கிடையாது, தாண்டுறதுக்கு எந்த ஒன்றுமே கிடையாது, உலக சாதனம். என்ன செய்யறது? ஈமான்தாரிகள் அல்லாஹ்வுடைய சக்தியை நம்புவார்கள். இது என்னால் முடியாது, ஆனால் என்னுடைய ரப்பால் முடியும், என்னுடைய ரப்பால் முடியும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும். அவர்களோடு இருந்த பனு இஸ்ராயீல் கூட்டம் கேட்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, வசமாக மாற்றிவிட்டோம் ஃபிரௌனிடத்திலே, எப்படி தப்ப போகிறோம்? மறைவானவற்றுடைய அறிவு உள்ள ரப்புல் ஆலமீன் இந்த மறைவான உதவியை எப்படி தன்னுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈமான்தாரிக்கு கொடுக்கிறான் பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்ன மஇய ரப்பி சயஹ்தி, என்னோடு என்னுடைய ரப்பு இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான். அந்த வழிக்கு பிரச்சனை, மிக பெரும் பிரச்சனை எது? பின்னாலே எதிர் கூட்டம் துரத்திக் கொண்டு வருகிறார்கள். எம்முடைய புத்திக்கு படாது. நாம் நினைப்போம் உண்டு, பாய்ந்தால் அந்த நைல் நதி, அதுல எல்லாருக்கும் நீச்சலும் தெரியாது, வேகமாக ஓடக்கூடிய நதி, பாய்ந்தால் தண்ணி அடிச்சுட்டு போயிடும், பிரச்சனையோட பிரச்சனை போயிடும். நாங்க இந்த பிரச்சனை தப்ப முடியாது. முன்னாலும் பிரச்சனை, பின்னாலும் பிரச்சனை, நடுவிலே ஈமான்தாரி மாட்டிக் கொண்டிருக்கிறார். ஈமானிய பாடம் படிக்க வேண்டிய சந்தர்ப்பம் இது. ஈமானுடைய பாடம் படிக்க வேண்டிய சந்தர்ப்பம் அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த 3 கட்டம், முன்னாலும் பிரச்சனை நைல் நதி, பின்னாலும் பிரச்சனை துரத்திக் கொண்டு வருகிறது ஃபிரௌனுடைய படை, நடுவிலே தப்ப வேண்டிய ஈமான்தாரி மாட்டி இருக்கிறார். என்ன செய்வது? யாரால் முடியும் இதை காப்பாற்ற? 2 பிரச்சனைகளில் இருந்து நீங்குவதற்கு வழி ஒரே ஒருவரிடம் மட்டும்தான் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அவனிடம் மட்டும்தான் இருக்கிறது. ஈமான்தார் அல்லாஹ்விடம் சொல்லுகிறார், இன்ன மஇய ரப்பி சயஹ்தி, என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான். பிரச்சனைகளில் இருந்து நீங்குவதற்கு வழி அல்லாஹ்வின் மீது தவக்கல் வையுங்கள். வமை யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ், அல்லாஹ்வின் மீது யாரு தவக்கல் வைப்பார்களோ அல்லாஹ் அவருக்கு போதுமானவன். ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்று யாரு சொல்லுவார்களோ, அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனே போதுமான பொறுப்புதாரி, காவலாளி, என்னுடைய பிரச்சனைகளை ஒப்படைப்பதற்கு போதுமானவன் அவன் என்று யார் சொல்லுவார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அவரை அல்லாஹ் பொறுப்பெடுப்பான், அவருக்கு அல்லாஹ் போதுமானவனாகி விடுவான். அல்லாஹ் பிரச்சனைகள் 2ம் அந்த இடத்திலே மாட்டியிருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விடுவிக்க போகிறார். சொன்னான் மூசா அலைஹிஸ்ஸலாம், யضرب بعصاك البحر, கடலுக்கு அடியுங்கள் உங்களுடைய கையில இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தாலே, கடலுக்கு உங்களுடைய அசாவால் அடியுங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அடித்தார்கள் சாட்டையால, 12 பாதைகளாக பிரிகிறது. யாரால் முடியும் இது? ஈமானால் மட்டும்தான் இதை உணர முடியும். மறைவான் அல்லாஹ்வுடைய உதவி. மனிதனால் கடலிலே பாதை பிளக்க முடியுமா? பாதை பிளக்க முடியுமா? ஒரு டெம்பரரி பாதை அல்லாஹ், தற்காலிகமான பாதை தன்னுடைய நபி ஈமான்தாரிக்கு, ஈமான்தாரிகளோடு இருப்பவர்களுக்கு அல்லாஹ் வளர்ந்து கொடுக்கிறார். அல்லாஹ்வால் முடியும். பிரச்சனை பிரச்சனை என்று தலையிலே தூக்கி வைக்காதீர்கள். அதற்குரிய தீர்வு எவனிடம் இருக்கிறதோ அவனை அணுகுங்கள். உங்களுடைய வாழ்க்கை என்ன நெருக்கடி இருந்தாலும் பிரச்சனைகளுக்கு வழியை அல்லாஹ் தீர்ப்பான். அல்லாஹ் தீர்ப்பான். அல்லாஹ் இருக்கிறான் என்னோடு, அவனுக்கு உதவி செய்வான். நம்பிக்கையோடு அடித்தார்கள். 12 பாதைகள் பிளக்கிறது. 12 பாதைகளாலும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் தப்பி நைல் நதியை கடக்கிறார்கள். பிரச்சனைகளில் இருந்து நீங்கினார்கள், பிரச்சனையிலே இருந்து வெளியேறினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்விடம் இருக்கிறது தீர்வு. தீர்வு உள்ளவன் அல்லாஹ்.
முடிவுள்ளவன் அல்லாஹ், உதவியாளர் அல்லாஹ். வாழ்க்கையில் பிரச்சனையா, நெருக்கடியா, திறங்கள் குர்ஆனை படியுங்கள், வாசியுங்கள், ஓதுங்கள், விளங்குங்கள் குர்ஆனை. ஈமானிய சரித்திரங்கள் நிறைந்த வேதம் அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன். எங்கே ஈமான் உள்ள உள்ளங்கள், ஈமான் உள்ள உள்ளங்கள் இவைகளை ஏற்றுக்கொள்ளும். ஈமான் இல்லாத உள்ளங்கள் இப்படியெல்லாம் நடக்க முடியுமா என்று பேசுவார்கள்.